வணக்கம் மக்களே. இந்திய ஆட்டோமொபைல் துறையில் ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அது மிக இல்லைங்க. ஏனென்றால் ஆட்டோமொபைல் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்கள்லாம் தொடர்ச்சியாக அவங்களுடைய வாகனங்களை லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு பார்த்தீங்கன்னா மஹேந்திரா நிறுவனம் அவங்களுடைய XEV 9e மற்றும் BE 6e என்ற இரண்டு மின்சார கார்களை ஒரே நாளில் அறிமுகப்படுத்துறாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கு. அதுவும் குறிப்பாக மின்சார வாகன சந்தையில் இது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கு. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 நாட்களுக்கு முன்பு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஹோண்டா ஆக்டிவா எலக்ட்ரிக் எல்லாராலும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஹோண்டா ஆக்டிவா எலக்ட்ரிக் 2 வெர்ஷன்ல லான்ச் செய்யப்பட்டது. ஸோ இதுவுமே வந்து ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக இருந்தது. இதே போல தான் தற்போது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஹோண்டா நிறுவனம் ஜாம்பவான் ஆட்டோமொபைல் துறையின் ஜாம்பவான் என்று சொல்லப்படக்கூடிய டெக்னாலஜிகளின் தந்தை என்று சொல்லப்படக்கூடிய ஜாம்பவானான ஹோண்டா நிறுவனம் அவங்களுடைய 4th ஜெனரேஷன் ஹோண்டா அமேஸ் வாகனத்தை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 4 சிலிண்டர். அதை நான் திரும்ப சொல்றேன். 4 சிலிண்டர்ல ஒரு வாகனத்துடைய பேஸ் மாடல் விலையை 7,99,000 அப்படிங்கிற ஒரு அறிமுக விலையில ஆரம்ப விலையை அறிமுகப்படுத்திருக்காங்க. அதுவும் 4 சிலிண்டர். இது வந்து ஒரு மிக குறைந்த விலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மேலும் பல்வேறு ஃபியூச்சர்ஸை அந்த வாகனத்தில் கொடுத்துருக்காங்க. ஆரம்ப விலை 7,99,000 டாப் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 லட்சத்துக்கு மேலே போகுது. இந்த வாகனத்தை புக் பண்ணால் எப்போ நமக்கு டெலிவரி கிடைக்கும், இந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் ஃபிட்மெண்ட்ஸ் என்ன, எந்தெந்த ஃபிட்மெண்ட்ஸை நம்ம காசு கொடுத்து வாங்கணும், எந்தெந்த வங்கிகள் கவர்ச்சிகரமான அந்த ஃபினான்ஸ் ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க, இதில் எதுவும் ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கா, இன்ட்ரடக்டரி ஆஃபர்ஸ் இருக்கா, ஸோ அதையெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஹோண்டா அமேஸ் இது வந்து ஒரு ஆல்ரெடி ஒரு ஐகானிக் வெஹிக்கிள். இந்திய மார்க்கெட்டில் ஒரு ப்ரூவ் பண்ணக்கூடிய வெஹிக்கிள். அதாவது நடுத்தர மக்களுடைய அந்த ஹோண்டா அப்படிங்கிற அந்த கனவு ஒரு காலத்தில் வந்து ஹோண்டா அப்படிங்கிற ஒரு விலை உயர்ந்த பொருளாக இருந்தது. ஸோ ஹோண்டா கார் வைத்திருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒரு கௌரவத்தின் அடையாளம், ஒரு அங்கீகாரத்துடைய அடையாளமாக வந்து பார்த்துக்காங்களாம் ஹோண்டா கார் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசு பொருளாக இருந்தது. ஸோ அந்த நிலையை மாற்றி எல்லாருக்குமே ஹோண்டா வாகனம் சென்று சேரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவர்கள் லான்ச் செய்யப்பட்ட வாகனம் தான் இந்த ஹோண்டா அமேஸ். இந்த ஹோண்டா அமேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஹோண்டா நிறுவனம் அவங்க ஹோண்டா எலிவேட் அதாவது ஒரு சப் 4 மீட்டர் வெஹிக்கிள் ஒரு SUV வெஹிக்கிள் லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த ஹோண்டா அமேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோண்டா எலிவேட்டோடைய ஃப்ரண்ட் கிரில்ல அப்படி முன்பக்கம் வைத்திருக்காங்க. அதே மாதிரி ஹோண்டா சிட்டியில் இருக்கக்கூடிய அந்த ரியர் போர்ஷனை அந்த டெயில் கேட்டு அந்த டிசைனை அப்படியே தூக்கி இந்த 4th ஜெனரேஷன் ஹோண்டா அமேஸ்ல வச்சிருக்காங்க. ஸோ முன்னாடி பார்க்கும்போது ஹோண்டா எலிவேட் மாதிரி தெரியும், பின்னாடி பார்த்தா ஹோண்டா சிட்டி மாதிரி தெரியும். ஸோ இதுதான் இந்த வாகனத்துடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பம்சமாக பார்க்குறேன். ஸோ இந்த அமேஸ் வாங்கக்கூடியவங்களுக்கு என்ன ஒரு குறை இருந்ததுன்னா ஹோண்டா சிட்டி மாதிரி இல்லையே, என்ன இருந்தாலும் ஹோண்டா சிட்டி தாயா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லார் மத்தியிலுமே இருந்தது. ஸோ அந்த குறையை போக்கும் விதமாக பின்னாடி வந்து ரியர் டெயில் லேம்ப் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி மாதிரியே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டு அந்த இது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹோண்டா எலிவேட்டர் இருக்குது. சரி, இப்போ இந்த வண்டியில் இருக்கக்கூடிய என்னென்ன அம்சங்கள் சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். அதாவது இந்த ஹோண்டா அமேஸ் இது வந்து ஒரு 4th ஜெனரேஷன் வெஹிக்கிள். இது 2024 கடைசி மாதமான டிசம்பரில் லான்ச் பண்ணியிருந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி ஆக போகுது 2025 தான். ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாகனங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2025 மாடலாகத்தான் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏனென்றால் அப்போ தான் அவங்க டெலிவரி கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருடைய ஒரு கஸ்டமருடைய எண்ணமே அப்படி தான் இருக்கும். ஏன்னா நாளைக்கு ரீசேல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் போகும்போது இந்த ஒரு மாதத்திற்காக ஒரு வருஷம் பழைய வண்டி ஆயிருமா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் இன்னமும் இந்திய சந்தையில் வந்து ஒரு வாகனத்தை போது மந்த் அண்ட் இயர் ஆஃப் மேனுஃபேக்சருங்கிற அந்த இது வந்து ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. அதாவது டிசம்பரில் வாங்கி டிசம்பர் மந்த் அண்டிலே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாலும் அந்த வண்டி வந்து ப்ரீவியஸ் இயர் தான். ஸோ அந்த மந்த் அண்ட் இயர்ங்கிறது வந்து ஒரு மிக முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறதுனால ஒருவேளை அவர்கள் 2025 மாடல் போட்டு கூட டெலிவரி பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அது வந்து நிர்வாகத்தின் முடிவுக்கு உட்பட்டது. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த வண்டியுடைய ஆரம்ப விலையை அவங்க சொல்லியிருக்க வந்து பார்த்தீங்கன்னா 7,99,900 ரூபாய் எக்ஸ் ஷோரூம் பிரைஸ் டெல்லி. ஸோ இது வந்து பேஸ் மாடலுடைய நம்ம இதுக்கு முந்தி போட்ட அந்த ஸ்விஃப்ட் டிசைரில் எல்லாருமே என்ன சொல்லியிருந்தீங்க கமெண்ட்ல போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹை எண்ட் மாடலை மட்டுமே பேசிட்டீங்க, ஆனால் பேஸ் மாடலில் விலையை சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து ஒரு தவறு தான், நான் அதை வந்து ஏற்றுக்கொள்கிறேன். ஸோ
அந்த பிரச்சனையை தவிர்க்கும் விதமாக நம்ம இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆக்சுவல் இது வந்து நம்ம உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் மாடல் வேரியண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7,99,900 ரூபாய் எக்ஷோரூம் டெல்லி ப்ளஸ் இத்தியாதி ஆர்டிஓ ரோட் டேக்ஸ் இன்சூரன்ஸு அசசரிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாமே நெட் அரைவ் வரும்போது எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஒரு 9.5 லட்சம் 10 லட்சம் கிட்ட வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதற்கப்புறம் இந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயமா நான் பார்க்குறது என்னென்னா இது ஒரு 4 சிலிண்டர் வெஹிக்கிள். ஸோ 4 சிலிண்டர் அப்படிங்கிறது இப்போ சமீப காலமாக அந்த கான்செப்ட் வந்து குறைந்துட்டு வருது. இப்போ சமீபத்தில் லான்ச் செய்யப்பட்ட மாருதி டிசைர் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா அது ஒரு 3 சிலிண்டர் வெஹிக்கிள். ஸோ 3 சிலிண்டரில் இருக்கக்கூடிய டிமெரிட்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே நல்லாவே தெரியும். அந்த இன்ஜினில் நாக்கிங்கிறது வந்து 3 சிலிண்டரில் ஆஃப் அண்ட் வரும். பட் அந்த 4 சிலிண்டரில் ஓட்டிட்டு அந்த 3 சிலிண்டர் வண்டி ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்க டிஃப்ரென்ஸ் தெரியும், ரொம்பவே தெரியும். ஸோ அதனால் இது வந்து 4 சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இன்ஜின் நாக்கிங் ப்ளஸ் அந்த இன்ஜின் புல்லிங் போகிற அந்த பிரச்சனைலாம் மிகப்பெரிய லெவலில் இருக்காது. மேலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1.2 லிட்டர், அதாவது ஹோண்டாவுடைய ஐகானிக் அந்த டைமென்ஷன் தான் 1.2 லிட்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 சிலிண்டர் ஐவி டெக் பெட்ரோல் இன்ஜின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதனுடைய டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 1.10 நியூட்டன் மீட்டர் வந்து டார்க் கொடுத்துருக்காங்க. ஹை ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கியர் தான் இதுலையுமே கொடுத்துருக்காங்க. மேலும் ஆட்டோமேட்டிக்கில் சிவிடி இருக்குது. ஸோ சிவிடிங்கிறது வந்து ஹோண்டாவுடைய ஒரு ஐகானிக் பிளாட்ஃபார்ம், உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ சிவிடி டிரான்ஸ்மிஷனும் இந்த 4th ஜென்ரேஷன் ஹோண்டா அமேஸில் அவைலபிளாக இருக்குது. பொதுவாக இப்போ வரக்கூடிய வெஹிக்கிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹீட் இன்ஸ்டலேஷன் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. அதாவது இன்ஜினுடைய வெப்பம் வந்து அந்த பானட்டை தாக்காமல் இருக்கிறதுக்காக அந்த ஹீட் இன்ஸ்டலேஷன் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. பட் இதில் அந்த ஹீட் இன்ஸ்டலேஷனுங்கிறது கொடுக்கப்படலை. மேலும் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த கிரில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹனிக்ரோம் கிரில். அது சேம் அந்த ஹோண்டா எலிவேட்டில் இருக்க மாதிரி தான் ஹனிக்ரோம் கிரில். அதில் வந்து சுற்றி வந்து குரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க ஆடட் வாட்டேஜுக்காக. ப்ளஸ் இந்த ஹனிக்ரோம் கிரில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் இருக்குது. இது வந்து ஒரு மெட்டலில் ஒரு வயர் மெஷில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பியானோ ஃபினிஷ் பிளாக்கே அதில் வச்சிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து ஒரு மெட்டலை கொடுத்துருக்கலாம். மேலும் இதில் இந்த ஹெட்லைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கியூப் டிசைன், அது இந்த கியூப் டிசைன் எதில் இருக்குன்னா கியா செல்டோஸில் இருக்கும். ஸோ அதே டைப்பில் அந்த கியூப் டிசைனை வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் ஹோண்டாவுடைய ஒரு இன்னோவேட்டிவ் ஒரு புது டெக்னிக். ஏன்னா ஹோண்டா அப்படிங்கிறது அவங்களுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கும். அந்த கவர்மெண்ட் கம்பெனி மாதிரி தான் இந்த ஹோண்டா, அவங்களுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கும். மார்க்கெட் என்ன தான் ஃப்ளக்சுவேட் ஆனாலும் அவங்க டிசைன்லேருந்து ஹோண்டா மாற மாட்டாங்க. பட் ஆனால் இந்த தடவை ஒரு என்ட்ரி லெவல் வெஹிக்கிளில் ஒரு பேஸ் மாடல்லே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கியூப் லைட் அதை டிசைனை கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். அதே மாதிரி தான் அந்த ஃபாக் லைட்டுமே வந்து கியூப் டிசைன் தான். லோ பீம் ஹை பீம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கியூப் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. மேலும் இதில் வந்து அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. டயர் சைஸ் வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக போட்டிருக்காங்கன்னு தான் எனக்கு தெரியுது. ஏனென்றால் இதில் MRF ZVT டயர்ஸ் போட்டிருக்காங்க. இதில் டயர் சைஸ் என்ன போட்டிருக்காங்கன்னா 180/60 15 இன்ச் போட்டிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் சின்ன டயராக தான் தெரியுது. பட் அதெல்லாமே அவங்க அந்த இன்ஜினியரிங் ஆஸ்பெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே நிறைய பேர் இதை என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு sub 4 மீட்டர் வெஹிக்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு செடான் வந்து என்னைக்கு எனக்கு தெரிஞ்சு sub 4 மீட்டரில் சேர்க்கப்பட்டது அப்படின்னு தெரியல. ஸோ நிறைய அந்த ரிவ்யூ பண்ணுறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு sub 4 மீட்டர் கேட்டகரியே சொல்கிறாங்க. பட் ஹோண்டா இன்னுமே அதை வந்து ஒரு sub 4 மீட்டர் அப்படின்னு சொல்லி எங்கேயுமே அவங்களுடைய ப்ரௌச்சரில் சொல்லலை. ஷார்ஃபின் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. மேலும் இப்போ இந்த டெயில் லைட்ல பாத்தீங்கன்னா அந்த டெயில் லைட்ல அந்த இன்டகிரேட்டர் பிரேக் லைட் இந்த ரியர் ஸ்பாயிலர், அந்த ரியர் ஸ்பாயிலர் வரக்கூடிய லைட்டிங் இது வந்து எல்லாமே இருக்கு. பட் இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிட்மெண்ட் கிடையாது. இது நீங்க இந்த ஸ்பாயிலர் உங்களுக்கு வாக்கணும்னா நீங்க வந்து எக்ஸ்ட்ராவா பே பண்ணி தாகணும். இட்ஸ் நாட் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிட்மெண்ட், இது ஒரு அக்சஸரியா தான் கிடைக்கும். எக்ஸ்ட்ரா குரோம் வந்து ரியர் பம்பருடைய லோயர் போர்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்டி லுக் வந்து வெஹிக்கிள் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அந்த குரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இது நார்மலா எல்லா வண்டியிலுமே வருது பார்த்தீங்கன்னா. ஸோ அது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிட்மெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் 416 லிட்டர் பூட் ஸ்பேஸ் இருக்குது. நல்ல ஏகப்பட்ட லக்கேஜில் வச்சு நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஸோ சடன் வாங்குறவங்களுக்கே பொதுவாக தெரியும் அது வந்து ஒரு நல்ல பூட் ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிறவங்களுக்காக ஒரு வண்டி தான் இது. இப்போ நம்ம இன்டீரியருக்கு வந்துடும். ஹோண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே அந்த சீட் கம்ஃபர்ட் தான். பட் இந்த சீட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீச் கலர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பீச் கலரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நன்றாக தெரியும் சீக்கிரமாக அழுக்காயிரும். ஸோ அந்த எப்போவுமே அந்த சேம் அந்த பீச் கலரை தான் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. அதை மாற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து அந்த கிளாத்து தான் கொடுத்துருக்காங்க. டெக்ஸ்சர் சீட் தான், எதுவுமே லெதர் ஃபினிஷோ லெதர் அப்போல்ஸ்டியோ எதுவுமே இல்லை. மேலும் இந்த டேஷ்போர்டை பார்த்தீங்கன்னா எவாக் டியூல் டோன் டேஷ்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டி டீசெண்டாக தான் இருக்குது, ரொம்ப அட்ராக்டிவாக தான் இருக்குது. ஏசி வெண்ட்லாம் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஏசி வெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலரில் கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்லா இருக்குது. மேனுவல்
IRVM கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த ரியர் வியூ மிரர், இன்சைடு ரியர் வியூ மிரர் இருக்கு இல்லையா, மேலே இருக்கிறது. ஸோ அதில் அந்த டிப் ராத்திரி வந்து கண் கூசாமல் இருக்க அது வந்து மேனுவல் தான் பண்ண முடியும். அதில் எந்த மாதிரி ஒரு எலக்ட்ரானிக் ஃபீச்சர்ஸ் எதுவுமே இல்லை, மேனுவல் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்காங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பழைய ஓல்டு டெக்னாலஜி. இதை வந்து அவங்க மாற்றிருக்கலாம். ஸோ இப்போ இருக்க எல்லாருமே ஆட்டோமேட்டிக் தான் வருது. ஸோ இவ்வளோ வந்து அதை மட்டும் அவங்க ஏன் விட்டுட்டாங்க அப்படின்னு தெரியல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரீடிங் லேம்ப் கொடுத்துருக்காங்க. 2 ரீடிங் லேம்புமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேலஜன் எல்லோ தான் கொடுத்துருக்காங்க, எந்த ஒயிட்டுமே இல்லை. ஸோ இதை வந்து இந்த ஹேலஜன் எல்லோ போடுறதுக்கு பதிலாக ஒரு வித ஒயிட்டை கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிறது என்னன்னு தோணுது. ஏன்னா இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் அந்த சேம் பேட்டர்ன் தான். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஹோண்டா அப்படின்னா அது ஒரு கவர்மெண்ட் கம்பெனி. ஸோ அந்த மாதிரி அதே பேட்டர்ன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் இதில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் டிஜிட்டல் ஹாஃப் அனலாக். ஸோ அந்த ட்ரெடிஷ்னல் சேம் மெத்தடை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 ட்வீட்டர் 4 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக ட்வீட்டரே சேர்த்திங்கன்னா 6 ஸ்பீக்கர்ஸ் உங்களுக்கு வருது. அடுத்து ஃப்ரண்ட்டில் வந்து 2 பவர் அவுட்லெட் கொடுத்துருக்காங்க. அது ரெண்டுமே வந்து யூஎஸ்பியை கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் நார்மல் சாக்கெட்டுமே கொடுத்துருக்காங்க, ஒயர்லெஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. டிரைவர் சைடில் நீங்கள் வந்து 2 பாட்டில் ஹோல்டரை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் கொடுத்துருக்காங்க, கீ கிடையாது. ஸோ பேஸ் மாடல்ல உங்களுக்கு ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் வருது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர்ஸாக நான் பார்க்குறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரியர் சீட். ஸோ ரியர் சீட்டை பொறுத்த வரைக்கும், ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் டீசெண்டான நீரும் டீசெண்டான ஹெட்ரூம் இருக்கு, எந்த வித பிரச்சனையும் இல்லை, துணிஞ்சு எடுக்கலாம். அடுத்து ரியரில் வந்து ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 ஏசி வென்ட் இருக்கு. அந்த ஏசி வென்ட்லேயுமே வந்து உங்களுக்கு சாக்கெட் போட்டு சார்ஜ் பண்ணுற மாதிரி பவர் கொடுத்துருக்காங்க. மேலும் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியிலுமே பார்த்தீங்கன்னா இப்போ டிசைர்ல கூட பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து 2 ஹெட்ரெஸ்ட் தான் இருந்தது. பட் இதுல வந்து 3 ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. சென்டர்ல இருக்க ஆம்ரெஸ்ட்ல 2 கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. மேலும் எல்லா டோர்லயுமே வந்து பாத்தீங்கன்னா 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி ஒரு பாட்டில் ஹோல்டர் எல்லா டோர்லயுமே 4 டோர்லயுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு நல்ல ஃபியூச்சர்ஸாக தான் நான் பார்க்குறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரியர் சீட்ல வந்து நீங்க சைல்ட் சீட் எதுவும் மாட்டோம்னா கூட அதுக்கு உண்டான ப்ரொவிஷனுமே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து ஒரு ஃபேப்ரிக் சீட்டு தான், எதுவுமே வந்து லெதர் எதுவுமே கிடையாது, எல்லாமே ஃபேப்ரிக் சீட்டு தான். பேசிக் மாடல்லையும் கொடுத்துருக்காங்க, டாப் அண்ட்லையும் அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 7.99 lakhsல ஒரு பேசிக் வெர்ஷனில் ஒரு எல்லா அம்யூனிட்டியும் கிடைக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். பட் நான் சொன்ன இந்த எல்லா விஷயமே வந்து உங்களுக்கு டாப் அண்டில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ப்ரௌச்சர் வாங்கி படிச்சுட்டு பேஸ் வேரியண்ட்டில் 7.99 lakhsல என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத படித்து பார்த்துட்டு நீங்கள் உங்கள்கிட்ட நல்ல பட்ஜெட் இருந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் டாப் அண்ட் போனீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கவர் ஆயிரும். மேலும் இந்த ஹோண்டா அமேஸில் அடாஸ் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. இது எல்லா வெஹிக்கிள்லையுமே இப்போ வந்துகிட்டு இருக்கு. பட் அடாஸ் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் அதில் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. ஸோ மோர் டிபெண்டபிளாக நம்ம அடாஸ் டெக்னாலஜியை பொறுத்து இருக்கக்கூடாது. டிரைவர் அப்படிங்கிறதுக்கு அவருக்கும் ஒரு தனித்திறமை வேணும். ஸோ அடாஸ் டெக்னாலஜியை நம்பியே நம்ம வந்து இருக்கக்கூடாது. மேலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேன் சென்சிங் கேமரா கொடுத்துருக்காங்க, சுற்றி கேமரா கொடுத்துருக்காங்க, ஒயர்லெஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான ஒரு பேக்டு வெஹிக்கிள் அப்படின்னு தான் நான் இந்த ஹோண்டா அமேஸை பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.